பிரதமர் மோடி தலைமையில் பாஜக ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி தலைமையில் பாஜக முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் ஆளுநரும் மயிலாப்பூர் வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, தேசிய மகளிர் அணி தலைவியும் கோவை வடக்கு தொகுதி வேட்பாளருமான வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். ஓவர் டு யூ. வணக்கம். தமிழகம் வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமையில பாஜகவினுடைய மையக்குழு கூட்டம் என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக தொடங்கி இருக்கிறது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி இருக்கக்கூடிய பிரதமர் மோடி தலைமையில இந்த மையக்குழு கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முழுக்க முழுக்க கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்காக தற்போது சென்னையில் தங்கி இருக்கக்கூடிய பிரதமர் மோடி நேற்று இரவு சென்னை வந்திருந்தார். புதுச்சேரி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில தற்பொழுது சென்னையில இந்த கூட்டம் என்பது தொடங்கி இருக்குது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மற்றும் சுதாகர் ரெட்டி, அதே போன்று மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய மையக்குழு உறுப்பினர்கள் கொண்ட இந்த கூட்டமானது சற்று நேரத்திற்கு முன்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேர்தலில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 27 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு, அதை வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சிகள், ஏற்பாடுகள், பிரச்சாரம் போன்ற திட்டமிடல்கள் போன்ற விஷயங்களை பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனையாக வழங்க இருக்கிறார். அதே போல அடுத்தடுத்த நாட்கள்ல, அதாவது வரக்கூடிய அடுத்த 2-3 நாட்கள்லயே மத்திய உள்துறை அமைச்சர், அதே போன்று பல்வேறு மத்திய அமைச்சர்கள் சென்னை வர இருக்கிறார்கள், தமிழகம் வர இருக்கிறார்கள். பாஜக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை மிக முக்கியமாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று பாஜக வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜக வேட்பாளர்களும், அதே போன்று அதிமுக சார்பில் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் சிலரும் தற்போது நட்சத்திர விடுதிக்கு வந்திருக்கிறார்கள். பிரதமரை மீண்டும் அவர் இந்த கூட்டங்களை முடித்துக் கொண்டு 1 மணிக்கு கொச்சினுக்கு செல்லக்கூடிய நிலைமையில அவர்களிடம் இந்த கூட்டத்திற்கு பிறகு வாழ்த்து பெறவும் இருக்கிறார்கள். கூட்டத்தை பொறுத்தவரையில முழுக்க முழுக்க தேர்தல் வியூகம், வெற்றி வாய்ப்புகள் மற்றும் வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சி மற்றும் தோழமை கட்சிகளுடைய தலைவர்களுடைய பங்களிப்புடன் இந்த வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 27 இடங்கள்ல வெற்றி பெறுவது தொடர்பான ஆலோசனை என்பது வழங்கப்பட வருகிறது. இதை தவிர கட்சி நிர்வாகிகளை தவிர மேலும் ஒரு சிலருக்கும் அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. மொத்தம் இன்றைய நாள் முழுவதும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை அவர் இருக்கக்கூடிய சூழல்ல 18 பேர் வரை அவர்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு சில தொழிலதிபர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகிறது. அந்த அடிப்படையில் கூட்டத்திற்கு முன்பாகவோ அல்லது கூட்டம் முடிந்த பிறகோ அந்த கட்சி சார்ந்த தலைவர்களை தவிர மற்ற ஒரு சிலரையும் அவர் சந்திக்கிறார் என்பது தற்போதைய தகவலாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.